ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு திருப்பாவையில் 25வது பாசுரம். வருத்தம் தீர்ந்தால் மகிழ்ச்சி வரும் அப்படிங்கிற அறிவுரை காட்டப்படுறது இன்றைய நாள் பாசுரத்தில். இந்த பாசுரத்தை நம்மளும் சொன்னோம்னா நம்மளுடைய வருத்தமும் தீரும், நமக்கும் மகிழ்ச்சி வரும். ஏன்னா கண்ணபிரானினுடைய அவதாரம் பேசப்படுறது இந்த பாசுரத்தில். அதனால அவசியம் நம்ம இந்த பாசுரத்தை சொல்லணும். அந்த பாசுரத்தை பாடுவோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரிதர்தியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பொதுவாகவே லோகத்தில் வேண்டாத விஷயங்கள்லாம் நீங்கித்துன்னா வேண்டிய விஷயம் பின்னாடியே பிராப்தமாயிடுமா. இதை அனுஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி அப்படின்னு சொல்வார்கள். ஒரு குகை இருளடைஞ்சு இருக்கு, அங்கே நம்ம ஒரு விளக்கை ஏற்றி வச்சா வேண்டாத இருள் நீங்கி நல்ல ஒளியாகிய மகிழ்ச்சி வரும். இதே மாதிரி தான் இந்த பாசுரத்தில் ஒருத்தின்னு சொல்லப்பட்டவள் யார் அப்படின்னா தேவகி மாதா. இவளுக்கு ஒரு வருத்தம் இருந்துதான். இவளுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, கண்ணன் எம்பெருமான் சங்கு சக்கரதாரியா, நீலமேக ஷாமளனா, ஸ்ரீவத்சாங்கீத வட்சஸ்தலனா, கௌஸ்துப காந்தனா அவதாரம் பண்ணிட்டான். பகவானே பிறந்திருக்கானே, இதுக்கு ஏன் வருத்தப்படணும் அப்படின்னார்கள் எல்லாரும். அதுக்கு அவ சொல்றா, நான் தான் நாராயணன்னு கோள் சொல்லிட்டு பிறந்துட்டியேப்பா, உன்னை கம்சன் பார்த்தான்னா எப்படியாவது கொல்லணும்னு நினைப்பானே அப்படிங்கிற வருத்தமா தேவகிக்கு. உடனே கண்ணன் தன்னோட சங்கு சக்கரங்களை மறைச்சுட்டான், சாதாரண குழந்தையா ஆயிட்டான். இவளுடைய வருத்தம் போயிடுத்து, சந்தோஷம் அடைஞ்சா தேவகி மாதா. அதனால தான் ஆண்டாள் சொல்றா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறா நம்ம ஆண்டாள். வரதாச்சாரியார் லக்ஷ்மி அம்மாள் தம்பதிகளுடைய வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி வந்தது பாஷ்யக்காரர் ராமானுஜர்னால. ஒரு சமயம் திவ்ய தேச யாத்திரை போறார் நம் ராமானுஜர். திருக்கோவலூர் பக்கத்துல எண்ணாயிரம் அப்படிங்கிற கிராமம். அங்க ஓலை குடிசை வீடு, அங்கங்க அந்த ஓலை குடிசையில பொத்தல் பொத்தலா இருக்கு. ரொம்ப வறுமையில இருக்கா அவா அப்படின்னு தெரியறது அந்த குடிசையை பார்த்தாலே. உஞ்சி விருத்தி எடுத்துட்டு வந்துதான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள் அவர்கள். ஆனா ராமானுஜ பக்தர்கள் 2 பேரும். ஆச்சாரியன் நம்ம கிரகத்துக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறார்கள் அந்த தம்பதிகள். அவளோட ஆசை நிறைவேறிடுத்து. இவளுடைய குடிசை வாசல்ல வந்து நிற்கிறார் ராமானுஜர், சிஷ்யர்கள் புடை சூழ. உள்ள அந்த லக்ஷ்மி அம்மாள் மட்டும்தான் இருக்கா. வரதாச்சாரியார் உஞ்சி விருத்திக்காக வெளியில போயிருக்கார். ராமானுஜர் வந்திருக்காருன்னு சிஷ்யாள்லாம் சொல்லி கதவை தட்டினா, நம்ம சாதாரணமா சொல்வோம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாப்லன்னு. ஆனா இங்க குறுக்க வரல, தேடிண்டே வந்திருக்கு இவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நீ சொந்தம்னு பட்டயமே எழுதி கொடுத்திருக்கார் ரங்கராஜன். அவர் என் வீட்டு வாசல்ல நிற்கிறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா அந்த லக்ஷ்மி அம்மாள். ஆச்சாரியன் வந்திருக்காருன்னா ஓடி வரணும் இல்லையா, அதுதானே முறை. ஆனா அவ வெளியிலேயே வரமாட்டேங்கிறா. ஏன்? ஓடி வர நிலையில அவள் இல்லை. ஏன்னா ஒரு கந்தலான கிழிசல் உடைய உடுத்தின்னு இருந்தாளாம். விதுர பத்தினி கூட கண்ணபிரான் வந்தபோது ஒரு கிழிச உடையதான் உடுத்தின்னு இருந்தான்னு சொல்லுவா. அதோடு அவளால் வெளியில வர கூச்சப்படுறா. அவ்வளவு தாரித்திரியம்.
தரித்திரம் அவ வீட்டில். ராமானுஜருக்கு இது புரிஞ்சு போயிடுத்து. எதிகள்லாம் எப்பவுமே ஒரு காவி வஸ்திரத்தை தன்னோட அக்குள்ள வச்சுருப்பா. அதை கூரையினுடைய ஓட்டை வழியாக தூக்கி போடுறார் ராமானுஜர். அது கரெக்டாக அவள் மேலே போய் விழுந்தது. அதை வைஷ்ணவ சம்ஹிதையில் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார். இங்கிதக்யோ நிஷன்யாத் தஸ்யாத் பாணிவதம் குருஹு ஸ்வசிவ பிராகிருதம் வஸ்திரம் கிருஹாந்தே க்ஷிப்தவாஞ்சவாத். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார், அதாவது வஸ்திரத்தை போட்டார் அப்படின்னு சொன்னார் அவர். உடனே அந்த வஸ்திரத்தை எடுத்து கண்களில் ஒத்திண்டாவோ ராமானுஜருடைய மகா பிரசாதம் கிடைச்சுடுத்து அப்படின்னு சந்தோஷப்பட்டா. உடுத்து களைந்த பீதகவாடை உடுத்து கலந்ததுண்டுன்னு ஆழ்வார் கூட பாடுறாரு. அதை உடுத்திண்டு ஓடி வந்து ராமானுஜரை வந்து நமஸ்காரம் பண்றா. உள்ள எல்லாரையும் அழைச்சு அமுது பண்ணிட்டு தான் போகணும், சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு அவகிட்ட சொல்ற. உள்ளுக்குள்ள குந்துமணி அரிசி கிடையாது, உப்பு புளி கிடையாது, ஆசையா சொல்றாளே அப்படின்னு உட்காந்துட்டார் ராமானுஜர். இதோ வந்துடுறேன் சுவாமி அப்படின்னு வெளியில ஓடி வந்தா. அந்த ஊர்ல ஒரு மளிகை கடைக்காரன், அவனுக்கு இவள் பேர்ல எப்பொழுதும் ஒரு கண்ணு. ஏன்னா இவள் ரொம்ப அழகா இருக்கா, எப்படியாவது இவளை அடையணுங்கிற ஆசை அவனுக்கு. பணம் பொருள் அதெல்லாம் கொடுத்தா வசப்படுவா அப்படின்னு நினைச்சான் அவன். ஆனா இவள் வசப்படலை. பட்டினி கிடந்தாலும் கிடப்பேன், மானம்தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவள் இவள். இன்னைக்கு இவளே கடை வாசல்ல வந்து நின்றுட்டு சொல்றா, அப்பா எங்களுடைய ஆச்சாரியன் வந்திருக்கார் சிஷ்யர்களோட, அவ சாப்பிடணும், வேண்டிய சாமான்கள் எல்லாம் கொடுப்பா, ராத்திரி இந்த உடம்ப நான் உனக்கு தரேன் அப்படின்னு விட்டான். ஆத்மா வேற உடம்பு வேற இல்லையா, அதனால உடம்ப தரேன் அப்படின்னு விட்டா. ஆகா, எவ்வளவு நாளா நம்ம முயற்சி பண்ணோம், இன்னைக்கு கணிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டான். எல்லா சாமான்களையும் எடுத்து கொடுத்தான். சந்தோஷமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா, தளிகை பண்ணினா, எல்லாருக்கும் போட்டா, ராமானுஜருக்கும் போட்டா. தம்பதிகள் அவரும் வந்துட்டார், எல்லாரும் தம்பதிகளும் அவரும் சந்தோஷப்பட்டார். ராத்திரி ஆயிடுத்து, அதனால இப்போ கிளம்ப வேண்டாம், இங்கேயே தங்கிடுங்கோ, காலம்பர போகலாம் அப்படின்னு தம்பதிகள் 2 பேரும் சொன்னா. சரின்னு ராமானுஜர் தங்கிட்டார். கணவரை தனியா அழைச்சிட்டு போய் இந்த லக்ஷ்மி அம்மாள் சொல்றா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னா. உங்களை கலந்து ஆலோசிக்காம ராத்திரி இந்த உடம்ப தரேன் அப்படின்னு சொல்லி மளிகை கடைக்காரன்கிட்டேருந்து இந்த சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லி அழறா. அதை கேட்டுட்டு அவர் பெருசா அழ ஆரம்பிச்சுட்டார். அவர் சொல்ற, நானும் ஒரு பெண் பிள்ளையா இருந்தா என் உடம்பையும் கொடுத்துட்டு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணி இருப்பேனே, இப்படி ஆனா பிறந்து நான் வீணா போயிட்டேனே அப்படின்னு அவர் அழறார். எப்பேற்பட்ட தம்பதிகள் பாருங்க, எப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி அவளுக்கு பாருங்க. 2 பேரும் ராமானுஜர்கிட்ட இதோ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்காரனை பார்க்கறதுக்காக வரா. ராமானுஜரும் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி உட்காண்டிருந்தார். அவருக்கெல்லாம் தெரியும். மளிகை கடைக்காரன் வீட்டை தட்டினா அவன் காத்துண்டு உட்காண்டிருந்தான். உள்ளுக்குள்ள வந்து கதவை திறந்தான். வரதாச்சாரியார் கையை கூப்பிண்டு சொல்றார், எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணி இருக்கப்பா நீ, எங்க ஆச்சாரியன் ஆனந்தமா சாப்பிட்டார், ஒன்னாலதான்ப்பா இப்பேற்பட்ட பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னார். என் மனைவிய கொண்டு விடத்தான் நான் இங்க வந்திருக்கேன், அவள் தனியா வந்தா ஊர்ல ஏதாவது தப்பா பேசுவா, நான் கூட வந்தா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா, நான் வாசல்ல காவல் காக்கிறேன், நீ அவளை அனுபவிச்சுக்கோ அப்படின்னார் அவர். அசந்து போயிட்டான் அந்த கடைக்காரன். லோகத்துல இப்படி கூட ஒரு கணவனும் மனைவியும் இருக்க முடியுமா அப்படின்னு.
வெளியில நின்றுட்டு இருந்த லக்ஷ்மி அம்மாள் உள்ள வந்தா. கடைக்காரனை பார்த்து சொல்றா, எங்களுடைய ஆச்சாரியன் திருவடி அலம்பின ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கு, அதை நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு கொடுத்தா. தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனேயே மனசு பதற ஆரம்பிச்சுடுத்து அவனுக்கு. சே, எவ்வளவு கேவலமா போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுண்டு லக்ஷ்மி அம்மாள் காலில் விழுந்தான். உங்களோட ஆச்சாரிய பக்தியை நான் புரிஞ்சுக்கலையேம்மா அப்படின்னு அழுதான். இதை பார்த்த உடனே 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்கல. எப்படி கிருபை பண்ணிட்டார் நம் ராமானுஜர்னு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் 2 பேருக்கும். ராமானுஜரை இவன் பார்க்க கூட இல்லை, அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இவனை மாத்திடுத்து. நான் உங்க ராமானுஜரை இப்பவே பார்க்கணும், அவர் திருவடியில விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல 3 பேருமா வரார்கள். ராத்திரி மணி 11 மணி ஆயிடுது. ராமானுஜர் உட்காண்டிருக்கார். சிஷ்யாள்லாம் அங்கங்க மரத்தடியில் படுத்துன்னு தூங்கி போயிட்டார். போன காரியம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டார் ராமானுஜர். கதறி அழுதார்கள் 2 பேரும். தம்பதிகள் 2 பேரும் கதறி அழுதார். மளிகை கடைக்காரன் பயந்துண்டு வெளியில நிற்கிறான், உங்களை பார்க்கணுங்கிறான் அவன் அப்படின்னு சொன்னார்கள். ஓடி வந்து அவன் ராமானுஜர் காலில் விழுந்து கதறி அழுதான். என் மனசு மாறணும், நல்ல புத்தியை நீங்க எனக்கு கொடுக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்டான். மனசு மாறிதானேப்பா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினர். தன்னுடைய சிஷ்யனா ஏத்துண்டுட்டார். 1000 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம்னு குரு பரம்பரையில இது இருக்கு. ஆச்சாரியன் திருவடியை பற்றினா வருத்தமும் தீரும், மகிழலாம். இதத்தான் ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரம் கூட சொல்றது. கையில் கனியென்ன கண்ணனை காட்டித்தரிலும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரின்றி வேண்டிலன் யான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் இவ் அருள் நீ செய்யில் தரிப்பன் ராமானுஜா என் செழும் கொண்டலே. இந்த பாசுரத்துல திருவரங்கத்து அமுதனார் சொல்ற, ராமானுஜன்கிற செழும் கொண்டல் அளவு கடந்த கருணையை வர்ஷிக்கக்கூடிய கால மேகம் அது. ஞானத்தை என் கையில கொடுத்தேளே அப்படின்னு பார்த்தா, கையில் நெல்லிக்கனி போல இந்தாடா கண்ணன் அப்படின்னு கொடுத்து அவன் ஓடுறான் பாரு, பிடிச்சுக்கோ அப்படின்னு நீங்க சொன்னாலும், அவனை பாருடான்னு சொன்னாலும் நான் அவனை பார்க்க மாட்டேன், அந்த கண்ணனை பார்க்க மாட்டேன். நெல்லிக்கனி மாதிரி என் கையில கொண்டு வந்து கண்ணனை கொடுத்தா கூட நான் பார்க்க மாட்டேன், அவனை நான் பிடிச்சிக்கவும் மாட்டேன். உம்மையே தான் நான் பார்ப்பேன், உம்மையே தான் நான் பிடிச்சிப்பேன், எனக்கு கண்ணன் வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படி ஒரு இஷ்ட நிஷ்டை ராமானுஜருடைய அடியவர்களுக்கு. ராமானுஜா நீர் வைகுண்டம் கொடுக்கிறீர்னு உம்மை பின்னாடி நாங்கள்லாம் சுத்தலை, நீர் நரகம் கொடுத்தாலும் உம்மை பின்னாடி தான் நாங்கள்லாம் சுத்துவோம் அப்படிங்கிறார். உனக்கு நரகம் தாண்டா அப்படின்னு நீ சொன்னாலும் நான் சந்தோஷமா அந்த நரகத்துக்கு போயிடுவேன். அங்க எல்லாரும் கேட்பா, அந்த நரகத்துல என்ன நீ பாபம் பண்ணின, இங்க நரகத்துக்கு வந்திருக்கியே அப்படின்னு கேட்பா. அப்போ நான் அவளுக்கெல்லாம் சொல்லுவேன், பாபம் ஒண்ணுமே பண்ணல, எங்க ஆச்சாரியன் நரகத்துக்கு போன்னு சொன்னார், அதனால நான் இங்க நரகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்வேன் அப்படிங்கிறார். நிறைய தொய்யில் கிடக்கிலும் அப்படின்னு ஒரு பதத்தை போடுற. தொய்யில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நரகம்னு அர்த்தம். நரகத்துக்கு போய் நான் கிடந்தாலும் சரி, சோதி பின் சேரிலும் பரஞ்சோதியான வைகுண்டத்துல இருந்தாலும் சரி, இவ் அருள் நீ செய்யில் தரிப்பன், ஒன்னே ஒண்ணுலதான் நான் தரிச்சு இருப்பேன் அப்படிங்கிறார். எது அப்படின்னா தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய, உம்முடைய கருணைன்னு தரிச்சுண்டு இருப்பேன் அப்படிங்கிறார் ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம். இவரும் அதை எடுத்து காண்பிக்கிறார். இங்க வருத்தம் தீர்ந்தால் மகிழலாம்ங்கிற அறிவுரையை சொன்னா இந்த பாசுரத்துல ஆண்டாள். ராமானுஜன்கிற ஆச்சாரியன் கிடைச்சா வருத்தம் தீரும் மகிழலாம்னு சொல்லி அடியேன் இன்று நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
கையில் கனி என்ன கண்ணனை காட்டித் தரிலும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் நிறையத் தொய்யில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் இராமானுசாயன் செழுங்கொண்டலே.